புல் மஸ்டிஃப் அப்படின்னு ஒரு ப்ரீட் இருக்குது. அது வந்து நல்ல பெரிய சைஸில் வரும், ஒரு 60 கிலோவுக்கு மேலே வரும். ஆனால் 60லேருந்து 70 கிலோ வரலாம். ஆனால் அதுக்கு ரொம்ப எக்ஸசைஸ் தேவையில்லை. கொஞ்சம் தூரம் கூட்டிகிட்டு போனாலே போதும். சும்மா நீங்கள் அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்க இடத்துல இருந்தீங்கன்னா வெளியில் கூப்பிட்டு வந்து கொஞ்சம் தூரம் கூப்பிட்டு போனீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் கூப்பிட்டு போனீங்க, 5 நிமிஷம் கூப்பிட்டு போனீங்கனாலே அது டயர்டாயிரும். ஒரு இங்கிலீஷ் புல்டாக், நல்லா பார்க்க பெருசாக ஸ்டாக்கியாக, ஆனால் உயரம் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி டாக்ஸுக்கெல்லாம் எக்ஸசைஸ் தேவை கிடையாது. ஆனால் அப்பார்ட்மெண்ட்டில் அது கம்ஃபர்டபுளாக சந்தோஷமாக இருக்கும். புல் மாஸ்டிஃப் பெரிய சைஸ். இப்போ நீங்கள் ஒரு ஜாக் ரசல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜாக் ரசல் டெரியர் டாக் இருக்குது. அந்த மாதிரி ஒரு டாக் எடுத்துட்டிங்கன்னா பார்க்க சின்னதாக இருக்கும், ஆனால் அதோடைய மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி, எனர்ஜி லெவல்ஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அதை வந்து நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வச்சு மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். ஸோ சைஸை மட்டும், டாகோட சைஸை மட்டும் வச்சுட்டு இது அப்பார்ட்மெண்ட்டுக்கு செட் ஆகாது, இல்லை டாகோட சைஸை மட்டும் பெரிய சைஸாக இருக்குது அதனால் இது வந்து ஒரு பெரிய தோட்டத்தில் இதெல்லாம் செட் ஆகும் அப்படின்றது கிடையாது. ஸோ அதையும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். 3